ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி பாடியில், அதாவது அம்பத்தூரில் பாடி, அம்பத்தூர்னு சொல்லலாம், அண்ணாநகர்னு சொல்லலாம், இன்பிட்வீன் இருக்குது. அந்த பாடியில் போத்தி ஸ்வர்ண மாளிகைன்னு ஒரு 7th floor ஏரியா ஒன்று திறந்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே A to Z இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்லேயேங்க. ஸோ அதனால் நம்ம அதை நோக்கி போயிட்டுருந்தோம். சரி, என்னெல்லாம் இருக்குது பார்த்துட்டு நம்ம மக்களுக்காக, அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருந்தோம். என்னென்னா, அந்த கொரட்டூர்லேருந்து பாடி திரும்புகிற அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் செம்ம ஹெவி. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் இன்றைக்கி புதுசாக திறந்துருக்காங்க. எக்கச்சக்கமான கூட்டம். நம்ம ஊரில் நிறைய பேர் அங்கே போயிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. ஆனால் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் சூப்பராக பிளான் பண்ணி தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதால் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம மக்கள் அங்கங்கே எங்கெங்கே இடம் கிடைக்குதோ 2 வீலர் காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எந்த அளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி ஸ்மூத்தாக தான் கொண்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதை தாண்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிராஃபிக் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வண்டியில் இப்போ உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பேஸ்மெண்ட்டில் கிடைக்கல. அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு பார்க்கிங் இடம் கிடச்சிது. ஸோ அந்த இடத்துல பார்க்கிங் போட போயிட்டோம். ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. செம்ம கூட்டங்க. நம்ம ஊர் மக்கள் எல்லாமே புதுசாக தந்துட்டு நிறைய பேர் பார்க்கணுன்னே வருவாங்க. ஸோ அது மாதிரி தான் நிறைய கூட்டம். ஸோ ஒரு வழியாக நம்மளுக்கு பின்னாடி தான் பார்க்கிங் கிடச்சிது. நிறைய பேர் பார்க்கிங் கிடைக்காமல் சுற்றிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லுமே பார்க்கிங் டைட்டாக இருக்குது, அதாவது ஃபில்டாக இருக்குது. ஆனால் அங்கங்கே கேப் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்னென்னா கிடைக்கிற இடத்துல சைடில் சொருவிட்டு போய்ட்டுறாங்க வண்டியை. அதனாலேயும் நம்மளுக்கு இடம் கிடைக்கல. இங்கெல்லாம் பின்னாடி நாங்கள் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக பக்காவாக போயிட்டு இருந்தது. அங்கே ஒரு சின்ன கேப் கிடச்சிது. அதில் நம்ம பைக்கை பார்க் பண்ணியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணுற ஒரு இடம். ஸோ எக்கச்சக்கமான கார்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கான இடம் தான் இது. அதை அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ம பைக்கை கரெக்டாக எக்ஸாக்டாக பின்னாடி பார்க் பண்ணிட்டோம். அந்த கார்ஸும் இந்த மாதிரி ஹெவி லோட்ஸ், அதை வந்து உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய மால்ஸ்லாம் போனால் கூட இந்த மாதிரி கார் எலிவேட்டர் சொல்லுவாங்க, இந்த காரெல்லாம் லிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இடமும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொண்ட ஒரு ஸ்வர்ண மாளிகை தான் போத்தீஸ் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி தான் இருக்குது. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது வந்து பார்க்கிங்கை பற்றின ஒரு அப்டேட்டுங்க. அதை தாண்டி நீங்கள் கரெக்டாக இன்றைக்கி ஃபஸ்ட் டே எங்கனால கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் மற்ற நாட்களில் போகும்போது எனக்கு தெரிஞ்சு சூப்பரான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அது மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் எந்த அளவு கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ கூட்டத்தில் தான் உள்ளே போனோம். ஸோ முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி இது மாதிரி பொருட்கள் தான். நம்ம உள்ளே ரொம்ப போல் ஜஸ்ட் என்ட்ரிலேயே ஒரு ஓவர்வியூ மட்டும் வச்சுக்கலாம். இது ஃபுல்லுமே தங்கம், வெள்ளி இது ரிலேட்டடாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் இப்போ பார்க்குறீங்க. தங்கம், வெள்ளி வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா. உள்ள சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. அதான் பார்க்குறீங்க. ஃபுட் கோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு 3 பெரிய ஷாப்ஸ் இருந்தது. ஒன்று க்ரெசண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நித்யாமிர்தம், அதுக்கப்புறம் இன்னொரு பிரியாணி ஷாப். ஸோ மொத்தம் 3 ஷாப் தான் இப்போ கரண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உட்காந்து சாப்பிட்ற அளவு இடமும் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கீழேயே வச்சுருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் புடவைக்காகவே ஒரு ஃப்ளோர்னால் அது இதுதான். ஸோ மேலே இன்டீரியர்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது. பட் ஸ்டில் அந்த இன்டீரியர்லாம் பார்க்கும்போதே கேட்சியாக இருக்குது. பட்டு புடவைகள், எல்லா ரகமான புடவைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஃபுல்லுமே இந்த ஃப்ளோரில் செம்ம கூட்டங்க. லேடிஸ் அவ்வளோ பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாரீலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். சாரீஸ் அப்படியே வசன்னு வச்சுருக்காங்க. இது என்னென்னா பில்லிங் கவுண்டர். பில்லிங் வந்து ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. அங்கே ஒரு சில நெட்வொர்க் ப்ராப்ளம் இன்றைக்கி இருந்தது. என்ன கூட்டம், அதனால் நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் கோஆர்டினேட்டிவாக தான் இருக்காங்க. அதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ நம்ம அவுட்டில் இங்கேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்திருந்தோம். அடுத்து செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அது உமன்ஸ்க்கான செஷன். உமன்ஸுக்கு மற்றது இப்போ வந்து உமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சல்வார்ஸு, சுடீஸு, அப்புறம் டாப்ஸு, அது மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. அதான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருமே உமன்ஸுக்காகவே வச்சுருக்காங்க. ஸோ உமன்ஸ் வந்து போனீங்கன்னா பட்டுன்னு வாங்கிட்டு வரலாம். ரேட் வைஸ் நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து டாப் எண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. எல்லாமே கிடைக்குது. நம்ம ஆனால் பொறுத்திருந்து தேடி பார்த்து வாங்கணும். அதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். இதுதான் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தது. தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்காகவே வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் தேர்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா வாங்கிக்கலாம்.
எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. எல்லாமே கிட்ஸுக்கானது 3rd ஃப்ளோரில். ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கிட்ஸுக்கும் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது. 4th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸுக்காகவே வச்சுருக்காங்க. அதான் இப்போ பார்க்குறீங்க. ஜென்ஸுக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஜென்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் 4th ஃப்ளோரில் கிடைக்குங்க. பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே 4th ஃப்ளோர். நெக்ஸ்ட்டு 5th ஃப்ளோர். 5th ஃப்ளோர் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திர வகைகள், அப்புறம் குக்கர், அந்த ஸ்டவ்வு, அது மாதிரி சூட்கேஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 5th ஃப்ளோரில் கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செருப்பும் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. செருப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அங்கே வாங்கிக்கலாம். சைட்லேயே வச்சுருக்காங்க. ஷூஸு அது மாதிரி விஷயங்களும் இந்த 5th ஃப்ளோரில் கிடைக்குதுங்க. அடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன இருந்ததுன்னு அந்த 5th ஃப்ளோரில் ஒரு சின்ன ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th ஃப்ளோர். 6th ஃப்ளோர் என்ட்ரு ஆனோடனே தெரிஞ்சு போச்சு எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே இன்னும் 5th ஃப்ளோர்லேருந்து மூவ் ஆகலை. 5th ஃப்ளோரில் என்னென்ன இருக்கும் சொன்னால் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நம்ம பொறுமையாக போனீங்கன்னா 6th ஃப்ளோர். 6th ஃப்ளோர் தான் இப்போ பார்க்குறீங்க. காய்கறியிலேருந்து எல்லா வகையான மளிகை பொருட்களும் இங்கே கிடைக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு மாட்ரேட்டாக தாங்க இருக்குது. ரொம்ப காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியல. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. நான் போன டைமில் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு போட்டிருந்தது. நார்மல் உருளைக்கிழங்கு இல்லை, அந்த ஊட்டி உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க, நல்ல மண் உருளைக்கிழங்கு, அதுவே 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஆஃபர் போல இருக்குது. அதை தாண்டி நீங்கள் டிமார்ட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லூஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. என்னென்னா நம்ம டிமார்ட் மொத்த டிமார்ட்டுமே இவங்க ஒரே ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. டிமார்ட்னு வச்சுக்கேன், இவங்க ப்ராடக்ட்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஒரு பெரிய டிமார்ட்டே ஒரு ஃப்ளோர்லேயே அடக்கிட்டாங்க இவங்க. அந்த மாதிரி தான் அந்த 6th ஃப்ளோர் இருந்தது. எல்லா வகையான நம்மளுக்கு தேவையான உபயோகம் மெயின் பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸ் சொல்லல, இந்த சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த 6வது மாடியில் கிடைக்கும். ஸோ அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்களால் முடிஞ்சளவு ஃபுட்டேஜ் வச்சுருக்கோம். ரொம்ப டீப்பாக போக முடியல, நான் செம்ம கூட்டாங்க. அதனால் முடிஞ்சளவு ஃபுட்டேஜ் வச்சு என்னென்ன ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதே மாதிரி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அந்த 6th ஃப்ளோர்லேயே கிடைக்குதுங்க. இதே மாதிரி பிளேட்ஸு எல்லாம் லாட்டாகவும் வச்சுருக்காங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே கம்மியாக இல்லை, நல்ல பல்காக தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே 6th ஃப்ளோர் தாங்க. நான் சொன்ன பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு, குழந்தைகள் விளையாடுற சாமான்கள், இது எல்லாமே அந்த 6th ஃப்ளோரில் கிடைக்குதுங்க. ஆனால் பொறுத்து வந்து நீங்கள் பார்க்கணும், இந்த சென்ட், பர்ஃப்யூம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபர். வாங்கலாம் நினச்சாலும் எங்களுக்கு பில்லு போடுற க்யூவை பார்த்துட்டு ஸோ போதும் நம்ம இன்னும் நடந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7th ஃப்ளோர். 7th ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு செக்ஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு செக்ஷன் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அதாவது இன்னும் ஃபுல்லும் அங்கே ப்ராடக்ட்ஸ்லாம் முடியல, அங்கே ஃபர்னிஷிங் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சத்யா தான் வச்சுருக்காங்க இந்த 7th ஃப்ளோரில். அங்கே அவங்க வந்து இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி அப்படியே என்னடா 6th ஃப்ளோருக்கு திரும்பி வேறு வழியில் வந்தோம். என்னடா ஒரு மாதிரி மணக்குது, செக் எண்ணெய் வாசனை வருதுன்னு போய் பார்த்தா லைவாக செக்கில் எண்ணெய் ஆட்டி கொடுக்குறாங்க. ஸோ நல்லெண்ணெய் தான் கொடுத்துட்ருந்தாங்க அந்த டைமில். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இது மாதிரி வாட்டர் பைப்ஸ் இருக்குது எல்லா ஃப்ளோர்லேயுமே. தண்ணி நீங்கள் அங்கே போனால் ஃப்ரீயாகவே குடிச்சிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டேஷன் அவங்க வச்சுருக்காங்க, அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நான் போன டைமில் சண்டமேளம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஃபுட்டேஜும் உங்களுக்காக வச்சுருக்கேன் வித் லைவ் சவுண்டோட. அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தோம், எப்படி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறேங்க. சும்மா வேறு லெவலில் சண்டமேளம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அதை சுற்றி எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள். எல்லா ஃப்ளோரில் இருக்கிற மக்களும் அந்த சண்டமேளத்தை ரசித்து பார்த்தாங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்டீரியர்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஐக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் இப்போ வந்து 90 to 95% வந்து ஃபுல்லுமே ஃபர்னிஷ் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸும் இறக்கியிருக்காங்க. இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட் ஸ்டால்ஸும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் 7th ஃப்ளோரில் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 டேஸில் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடும். ஆனால் 90 to 95% இப்போயே எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மாதிரி தான் இருக்குது. ஸோ போத்தீஸ் வர்ணமஹால்
ஓரளவு கவர் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளில். ஸோ பொங்கல் சீசன் வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. கண்டிப்பாக எல்லாருமே ஃபெஸ்டிவல் சீசனில் இங்கே வருவீங்க. வந்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.